யாராலையும் கழட்ட முடியாத மோதிரத்தை நீங்க மட்டும் எப்படி ஈஸியா கழட்டினீங்க? மனசுக்கு பிடிச்ச ஆம்பளையோட கைப்பட்டா எந்த பொண்ணா இருந்தாலும் ஊறிடுவான். கரெக்ட். சாப்பாடு நல்லா இருந்ததுல? அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாமா? ஏய் ஆமா, நான் கேட்கலான்னு இருந்தேன். அண்ணா, அவர் வாக் போணும்னு சொன்னாரு. போ சொல்லு. அண்ணா. ஓகே போ. ஏய் சசி. என்ன பேசிட்டு இருந்தே? சார் வரதா வேணுமா? சூடா ஒரு பில். சார் எங்க ஹோட்டல்ல குல்ஃபி சூப்பரா இருக்கும். என்னது? குல்ஃபி சாப்பிடுறீங்களா? குல்ஃபி. ஆமாமா, இவங்களுக்கு ஒரு டசன் குல்ஃபி வேணும். எனக்கு குல்ஃபினா டேய் பில் மட்டும் கொண்டு வா. ஓகே சார். சீக்கிரம். ஏன் சார் சின்ன பையனை போட்டு அடிக்கிறீங்க? ஏய் போடா. நீங்க போய் பில் பே பண்ணிட்டு வாங்க. எதுக்கு அவசரப்படுற? அந்த பில் எடுத்துட்டு வரான்ல. நம்மள வாக்கிங் போவோம். ஓகே ஜஸ்ட் மினிட். சரி போயிடுறேன் சார். மாமா சூப்பரா இருக்கு. ஏதாவது ஃபிகர் மாட்டிக்கிச்சுன்னா What nonsense! Idiot! ஏய் நில்ல. என்னடி நான்சென்ஸ்? இது என்ன உங்க அப்பா வீட்டு பீச்சா? ஏன் உனக்கு வராதா? ஏய் மரியாதை பேசு. பீச்ல லோலாய்த்தனம் பண்ண வந்திருக்க? உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஆளுக்காக வெயிட் பண்றியா இல்ல தள்ளிட்டே வந்தியா? சொல்லுடி சொல்லுடி. என்னாச்சு? இது பாருங்க, இவன் குடிச்சிட்டு வந்து என்னென்னமோ மரியாதை இல்லாம. இவனை தான் தள்ளிட்டு வந்தியா? நீ மஜ்னு, இவ லைலா. ஏய் பப்ளிக்ல ஒழுங்கா பிஹேவ் பண்ணு. என்னடா பெரிய பப்ளிக்? என்னடா பப்ளிக்? இது பாரு, டீசென்ட்டா பிஹேவ் பண்ணு. இல்ல நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ண சொல்லி உள்ள தள்ளிடு. என்னையே உள்ள தள்ளுவியா? என்ன நடந்துச்சுங்க? அப்பயா சார் கேக்குறீங்க? இன்ஸ்பெக்டர் சங்கர்ல எப்பவும் போல தண்ணி போட்டு தனியாகிற பொண்ணு கிட்ட ராங் பண்ணிட்டான். கூட வந்தவன் சும்மா விட்டான், 4 காட்டு காட்டிட்டு போட்டான். 4 பேர் வயிற்று சும்மா விட அத்தான் நல்லா வத்துட்டு போட்டான். மயக்க மருந்து கொடுத்தா வலி தெரியாது. வேண்டாம், வலி தெரியணும். அப்பதான் அவன் முகம் என் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும். அவன் யாருன்னு தெரிஞ்சா? தெரியலையே. சாரி டாக்டர், தேடுங்க. அவனுக்கு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். சிட்டில அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும்.
ரவுடிங்க லிஸ்ட். அந்த ஏரியாவில் இருக்கிற தாதாங்க எல்லாரையும் அலசுங்க. அங்க கடலை வித்தவன், கருப்பட்டி வித்தவன் எல்லாரையும் இழுத்துட்டு வாங்க. போங்க போங்க போங்க. ஸ்டிச்சஸ் அறந்துடும் சார். சாரி டாக்டர், சாரி டாக்டர். தழும்பு தெரியாம ஆறிடும்ல. சாரி. கண்ணாடி கொண்டா. மச்சான், நீ அவன் முகத்தை பார்க்கலையே. வாழ்க்கையில எனக்கு அவன் கண்ணாடியை பார்த்தா அவன் முகம் தெரியாதுடா, என் முகம் தான் தெரியும். இன்னும் போட. ஏன்டா மச்சான் இவ்வளவு வெயிட் போடுற? இன்னும் கோவம் தனியில உனக்கு? நேத்து மட்டும் செல்வியும் மாப்பிளையும் இல்லைன்னு வச்சுக்கோ, அவனே இந்த ரவுடி நாய போற. ஏன்டா? காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையிற தாக்க பாக்க பாக்க பாவம் பிடிப்பட சண்டியர்காரர்களும் சண்டாள்களும் என் பேர் சொல்லிட இடி எழுந்தோடிட வெற்றிவே. வேலு யாரு? நான் தான். நேத்து நைட்டு ரோட்ல தகராறு பண்ணது ஐயா கூட்டவர் சொன்ன. இங்கே இருங்க, ஐயா வருவாரு. ஏன் மாமா இதுக்காக ஸ்பீடா கூட்டு வந்த? ஹலோ சார். நேத்து அவனை ஏன் அடிச்ச? அவன் அப்படி விட்டுட்டு வந்ததே எனக்கு வருத்தமா இருக்கு சார். கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கணும். எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவன் மேல கேஸ் புக் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? அவன் அவ்வளவு பெரிய ரோடியா? போலீஸ் ரவுடி போலீஸ். அரசியல்வாதிகளையும் ரவுடிகளையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்கவுண்டர்ங்கிற பேர்ல பிடிக்காதவங்களை சுட்டு தள்ளுறவன். அவன் பேரே என்கவுண்டர் சங்கர். சார், இவங்க your wife. என்னாச்சு உங்களுக்கு? தமிழகத்தின் விடிவெள்ளி தங்க தலைவர் தமிழகத்தின் விடிவெள்ளி. இவனுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த பார்ட்டிக்காக நான் பாடுபட்டிருக்கேன். இந்த தடவையா சீட்டு கொடுக்காம என்னை ஏமாத்திட்டான். கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்புறம் நீதான் சொல்றான். அப்படியே இருந்தா ஆயுசுக்கு அந்த ஆளுக்கு அல்லகையா தான் இருக்கணும். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அந்த ஆள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடையாது. அவன் சாகணும். அதுக்கு என்ன வழி? ஆதி நமது அழைப்பினை ஏற்று எத்தனையோ வேலைகளுக்கிடையில் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தலைவர் ராமையா அவர்களை தொகுதி வாக்காளர்கள் சார்பில் வருக என வரவேற்கிறேன்.
பார், நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வைக்கிற நீ. பாரதேசி, நீ வச்ச பாம்புல யாரு என்னன்னு அடையாளம் தெரியாம 16 பேர் செத்து போயிருக்காங்க. பல பேர் சீரியஸா இருக்காங்க. புரியுதா? ஏய், என் பவர் என்னன்னு தெரியாம விளையாடாத. பாத்தியா, என் மேல கை வச்ச உடனே தமிழ்நாடு அலறுது. போன் எடுத்து எஸ் சார், ஓகே சார் சொல்லிட்டு என்ன வழி அனுப்பு. தமிழ்நாடு இல்லடா, இந்தியாவே அலர்னாலும் சரி, உன்னை காப்பாற்ற முடியாது. போன் எடுக்காத சார். நம்ம சிட்டில பெரிய தாதா, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வேற இருக்கு. நாளைக்கு மேலிடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இவன் தான் தலைவர் கொண்டாங்கிறதுக்கு நம்ம கிட்ட சாட்சி எதுவும் இல்லையே சார். என்கிட்ட இருக்கு, கொலைய நேர்ல பார்த்த சாட்சி. அப்படியே இருந்தாலும் தைரியமா வந்து இவனை எதிர்த்து கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டாங்க சார். என் சாட்சி எங்க வேணும்னாலும் வந்து சொல்லும். ஏன்னா அது என் பொண்டாட்டி. நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? உசுறு வேணட்டி. விழாவுக்கு வந்தோமா வேடிக்கை பார்த்தோமான்னு போகாம ஏண்டி கொலை பண்றதை எல்லாம் பார்த்துட்டு சாகுறீங்க? இன்ஸ்பெக்டர், கொலை பண்ணவரா? காப்பாத்துங்க. பயப்படாதீங்கம்மா. யோ, உனக்கு அறிவு இருக்காயா? நீ எல்லாம் ஒரு பொலிட்டீஷியன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? இப்படி கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டாயா கொலை பண்றது? ஹலோ, எனக்கு நான் தாங்க, நான் சாட்சி சொல்லிடுவேங்க. ஒருடா எலெக்ஷன் டைம்டா, மனுஷனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவளையாவது சாட்சி இல்லாம கொள்ளுவோம். கேஸ் சிலிண்டரை ஓபன் பண்ணி ஃபயர் பண்ணிடுவோம். குடும்ப பொண்ணு சமைக்கும் போது செத்து போன மாதிரி இருக்கும். சூப்பர். தீப்பெட்டி எங்க வச்சிருக்க? முடியல. அந்த பக்கம் போங்க. பிரியா, வேண்டாம் பிரியா, போகாத. பிரியா, அம்மா, 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 பிரியா, அம்மா, பிரியா, அம்மா, பிரியா. என் குழந்தைய கொன்ன, என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தைய கொன்ன, என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தை எனக்கு வேணும். ஆதாரம் இல்லாம ஆதியை கைது பண்ணி என் மேல பழிய போட்டு டிபார்ட்மெண்ட்டை மாத்தி செலக்ஷன் போர்டில் போட்டாங்க. ஆதி, சங்கர், மினிஸ்டர் 3 பேர் கிரிமினல் தெரிஞ்சோம். ஆதியை விட்டுட்டதுனால என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா என் மேல இருக்க கலங்கத்தை தொடச்சிட்டு அவங்க யாருன்றத என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃபோட இந்த நிலைமை என் கோவத்தை கட்டுப்படுத்திருச்சு. அந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது சார். எதிரியை வீழ்த்துறதுக்கு பலம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் பொறுமையும் வேணும்.
அவசரப்பட்டு கோவமா எழுந்த நீ நஷ்டப்பட்டு கீழே உட்காந்துடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், எப்படிப்பட்ட ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு நினைச்சு நான் ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி ஆள் நீ. எல்லாரும் செலக்ஷன்ல ஹைட் வெயிட் தான் பார்ப்பாங்க. ஆனா நான் சுத்தமான மனசு இருக்கான்னு பார்த்தேன். அது உங்ககிட்ட இருக்கு. தேங்க்யூ சார். லிசன் மை பாய், சங்கர் இஸ் a very very dangerous person. அடிபட்ட பாம்பு. நீ போலீஸ் அதிகாரி ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும்.